திரு சுப்பிரமணியம், இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? ஒரு ஆளுநர் தேநீர் விருந்து கொடுக்குறார், ஆனால் நாளைக்கு எல்லோரையும் வாங்கன்னு சொல்லக்கூடிய நிலையில் இன்னைக்கு இப்படி விமர்சனங்களை வைக்கும்போது அந்த அழைப்புக்கான மரியாதை அல்லது அந்த அழைப்பை அவர் உண்மையாகவே முழுமனதோடு கொடுக்குறாராங்கிற கேள்விகளும் சேர்ந்தே வந்துடாதா? இல்லை, கண்டிப்பாக அந்த அழைப்பெல்லாம் 3 வருடங்களாக கொடுத்து கொண்டு தான் இருக்காரு. ஆனால் 3 வருஷம் ஆக போகிறது அவருக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து. ஸோ அப்படி இருக்கும்போது இவர்கள் வந்து அதை புறக்கணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. திமுக என்பது என்ன பார்க்குறாங்கன்னா, RN ரவி ஐயா அவர்களை வந்து NDA-வால் நியமிக்கப்பட்ட கவர்னர் மத்திய அரசினுடைய நேரடியாக சொல்றாங்க, தான் பார்க்குறாங்க அவங்க. அப்படி இருக்கும்போது அவர் செய்கின்ற எல்லா செயல்பாடுகளுக்கும் ஒரு எதிர்வினை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். 2022 என்ன சொன்னாங்கன்னா, அப்போ உள்ள தேநீர் விருந்துக்கு வந்து நீட் மசோதா வந்து இங்கே வந்து ஆன்டி நீட் வந்து பில் உங்கள்கிட்ட இருக்குது. 2 அமைச்சர்கள் போய் முறையிட்டாங்க. அவர் வந்து அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கல. அப்போ அதனால புறக்கணிக்கிறோம் நாங்க. இப்போ வந்து ஒப்புதல் கொடுத்தாச்சு, மேல போயாச்சு பிரசிடென்ட். சோ இப்போ என்ன பண்றாங்க? இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த தேநீர் விருந்தெல்லாம் ஒரு புரோட்டோகால். அதாவது ராகுல் காந்திக்கும் PM மோடிக்கும் இல்லாத சித்தாந்த முரண்பாடை விட்டு இருக்குது. அவங்க 2 பேரும் பார்லிமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டீ பார்ட்டி. ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு. குடியரசுத் தலைவராக இருக்கிற முர்மு அவர்கள் அப்படியான கருத்தை வைக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். இப்ப பிரதமருக்கும் ராகுல் காந்திக்கு வேற வேற டிஃபரன்ஸ் இருக்கு. கரெக்ட், நான் சொல்றது அந்த கருத்தை சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் ஒரு அழைப்பை கொடுத்தால் காங்கிரஸ் கட்சி வேறு மாதிரி தான் ரியாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அவங்க இந்த மாதிரி அரசியல் ரீதியான கருத்துக்களை முன்வைக்கிறது. ஆனா கொள்கையில வந்து எங்க வந்து ஒரு அக்ரெசிவ்னஸ் இருக்கும். ராகுல் காந்திக்கும் PMக்கு தான் அக்ரெசிவ்னஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா வந்து இப்ப வந்து அவரை வீழ்த்து விட்டு 3வது முறையாக வந்திருக்கிறாரு. அப்ப அங்க இருக்கிற வந்து அந்த எதிர்கட்சின்ற இது பாத்தீங்கன்னா சித்தாந்தம் ஜாஸ்தியாக இருக்கும். அதையும் விட்டு தள்ளி விட்டு கனிமொழி பக்கத்துல இருக்கிறாங்க, துரை வைகோ பக்கத்துல இருக்கிறாங்க. அதெல்லாம் மீறிட்டு இது என்ன சொல்றாங்க, ஒரு தேநீர் விருந்து, ஒரு புரோட்டோகால், அவ்வளவுதான். உங்களுக்கு அரசியல் கொள்கைகள் முரண்பாடு இருக்கா, அது சட்டமன்றத்தில் வச்சு பேசிப்போம், மக்கள் மன்றத்தில் பேசிப்போம். இது வந்து ஒரு அதாவது இங்க 2022 இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து புறக்கணிப்பு தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு 2023 ஒரு தடவை வந்து MK ஸ்டாலின் ஐயா போயிருக்காங்க. சோ அப்ப என்ன மாற்றம் ஏற்பட்டது? அப்ப ஏன் சேர்ந்து அங்க டீ பார்ட்டில வந்து கலந்து கொண்டார்கள், இப்ப ஏன் கலந்து கொள்ளல? இப்ப நீங்க சொல்ற இந்த திராவிட சித்தாந்தம்னா அதுக்கு அப்புறமா வந்தது. இவர்கள் புறக்கணித்ததை முடிவு எடுத்த பிறகுதான் இது வந்தது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அந்த கிளைமாக்ஸ் முடிஞ்சிடுச்சு. அந்த கிளைமாக்ஸ்ல என்னென்ன சீன் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப வந்து புகுத்துறோம். இந்த திராவிட சித்தாந்தம் பேசினது வந்து இப்பதான் ஒரு நிகழ்ச்சியில பேசியிருக்கிறாரு. ஆனா இவங்க பாய்காட் பண்றதுன்றது வந்து செல்வ பெருந்தகையால முன்னாடி முடிவு பண்ணிட்டாங்க. திமுகவும் அறிவிச்சிச்சு. அந்த அறிவிப்புகளால அவர் இந்த பேச்சை அவர் முன்வைக்கிறார். ஏற்கனவே இத பேசிருக்காரு. அதுதான் சோ முடிவு பண்ணிட்டாங்க அவங்க. சோ எதிர்க்கட்சியா அவர் பார்க்கறாங்க. அதாவது BJP ரெப்ரசன்டேட்டிவ் பார்க்கறாங்க, NDA கூட்டணியில இருக்கவங்க ஒத்தரா பார்க்கறாங்க. அப்படி இருக்கும்போது அவர்கள் செய்கின்ற RN ரவி செய்கின்ற எந்த சித்தாந்தமும் எந்த வேலையும் உங்களுக்கு ஏத்துக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். இது இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வருடங்கள் போகும். நீங்க வந்து சொன்னீங்க இல்லையா, 3 வருடம் ஆயிருக்கு, இன்னும் 2 வருடம் இருக்கு. மேபி தமிழ்மணி ஐயா சொல்லலாம், அந்த இன்டர்பிரேஷன்ல வரும்போது 5 வருடங்கள் கவர்னர். காங்கிரஸ் கட்சி அறிக்கையில செல்வ பெருந்தகை சொல்றாரு ஜூலை 31ஆம் தேதியோட முடியுதுங்கிறாரு. இல்ல 5 வருடம் வந்து முன்னாடி இருந்த 2 வருடங்களை சேர்த்து கொண்டு நான் முடிச்சிடுறேன் சார். அவர் ஒரு மாறுபட்ட கருத்து வருதுன்னா வந்தாதான் நீங்க பேச முடியும். முன்னாடி 2 வருஷம் வந்து நாகாலாந்துல இருந்தாரு, இங்க வந்து 3 வருஷம் ஆகுது. இந்த 5 வருடம் என்பது தமிழ்நாட்டுல இருந்து கணக்காகுமா இல்ல நாகாலாந்துல கணக்காகுமா? அந்த இன்டர்பிரேஷன் வந்து நமக்கு இன்னும் டைரக்ஷன் வரணும். ஆளுநர் ஆபீஸ் தான், அவரோட ஆபீஸ் தான். சோ 5 வருஷம் இருக்கும்போது அவர் திருப்பி எக்ஸ்டெண்ட், நீங்க கேக்குறது ட்ரான்ஸ்ஃபர் திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதாவது அதே மறுக்கவே இல்ல, நான் முதல்ல சொல்லிட்டேன். சோ 31 ஆகஸ்ட் 2024 வரைக்கும் இருக்குது. எஸ், திருப்பி அவருக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. சோ அதனால வந்து அதற்காக வந்து அவர் ஒரு இதா கொடுத்திருக்காரு, ஒரு குற்றச்சாட்டு மாதிரி கொடுத்திருக்காரு. அது செல்லுபடி ஆகாதுன்னு சொல்றேன். ரைட், லீகலா அது நீங்க திரு கனகராஜ். எஸ், சார்ட்ட கேட்க வேண்டியது, அவருக்கு 1000 கோபம் எங்க மேல இருக்கட்டும். IITல போய் அரசியல் பேசலாமா, கட்சி அரசியல் பேசலாமா, அது சரியா? சரி, மக்களுக்கு அவனுக்கு தெரிய வைக்கலாம்ல சார். அவங்க புரிஞ்சுக்கலாம் இல்லையா சார்? நீங்க என்ன சொல்றீங்கன்னா, பகுத்தறிவாதி வந்து தனக்கு என்ன புரியுதோ அதை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அவரோட மனதில் இருக்க சொல்லவே கூடாதுன்றீங்களா? இல்ல, அதான் காலேஜ்ல சொல்லலாம். அப்படி கண்டிப்பாக பங்களாதேஷ்ல சார் காலேஜ் வளாகங்கள்ல அரசியல் இல்லையா, அரசியல் வேண்டாம்னு நீங்க சொல்றீங்களா? வளாகங்கள்ல அவர் பேசுறது வேணுமா வேணாமான்றது ரெண்டாவது. வளாகங்களில் அரசியல் இருக்கணும்ங்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடா வேண்டாங்க. பேசுகின்ற நபர் தான் இவர்களுக்கு முரணாக இருக்கிறார்கள். ஆனா பேசுகின்ற பொருள் நல்லா தானே இருக்குது. அவன் வேணும்னா எடுத்துப்பா, வேணா எடுத்து தள்ளிட்டு போயிடுவான். அது கரெக்ட். நீங்க ஆளுநராக இருந்து கொண்டு, நீங்க நீதிபதியாக இருந்து கொண்டு, நீங்க குடியரசுத் தலைவராக இருந்து கொண்டு நீங்க பேசக்கூடாது, பேச முடியாது. இது ஏற்கனவே அவரே முன்வைக்கக்கூடிய அல்லது அவர் சார்ந்து பேசக்கூடியவர்கள் தொடர்ந்து சொல்றது, ஆளுநராக இருந்தாலும் அவருக்கு தனிப்பட்ட ஒரு பார்வை இருக்கு, அதை வெளிப்படுத்தக்கூடிய உரிமை. இன்னைக்கு அவரு எங்க வரி பணத்துல சம்பளம் வாங்க மாட்டார். எல்லாரும் வரி பணத்துல சம்பளம் வாங்குறாங்க சார். முதலமைச்சர் வரி பணத்துல சம்பளம் வாங்குறாங்க. ஒரே ஒரு நிமிஷம், எல்லாரும் வரி பணத்துல. அவரு முதலமைச்சர் அவருடைய அரசியலை பேசி
எனக்கு அங்கீகாரம் கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்திருக்காரு. இவர் அப்படி வரல. இல்ல, இவருக்கு வந்து மேலேந்து வந்திருக்கு சார். 543 எம்பிக்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரசிடென்ட் ஒரே ஒரு நிமிஷம் உங்ககிட்ட 543 பேரை கொடுத்தாலும் அவருக்கு என்ன ரோல்னு சுப்ரீம் கோர்ட் பல தடவை சொல்லியிருக்கு. அவருடைய அதிகாரங்கள் என்ன, அவருடைய ரோல் என்னங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அவங்க சொல்லக்கூடியது என்னன்னா, அவர் அரசியல் பேசக்கூடாது என்று ஏதாவது இடத்தில் நீதிமன்றம் சொல்லுதா, அல்ல சட்டம் தடுக்கிறதா, சட்ட ரீதியா அவருக்கான அப்படி தடை இருக்கிறதாங்கிற கேள்வி வைக்கிறாங்க. வளாகத்திற்குள். ஓகே ஃபைன், பேசுவோம், அதை பேசலாம். ரைட். ஆர்கே வர திரு வேலுசாமி அவருடைய கருத்தை கேட்டு, திரு வேலுசாமி, என்ன அடிப்படையில் ஆளுநர் நீடிக்கவே கூடாதுங்கிறீங்க? சட்டப்படியான உரிமைகள் இருக்கு அப்படின்ற இடத்துல இருந்து அவர் நீங்க இந்த விவாதத்தில் எஸ், அதாவது முதல்ல கவர்னர் என்றால் யார் என்று அதுல தெளிவுபடுத்திட்டாவே எல்லாமே சரியாயிரும். இங்க பேசியவர்கள் கூட முதலமைச்சர், கவர்னர், ஜனாதிபதி எல்லாத்தையும் ஒப்பிட்டு பேசினாங்க. முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் நேரடியா, ஜனாதிபதி மக்களால் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறவர். ஆனால் இவர் கவர்னர் வந்து எந்த வகையிலும் தேர்ந்தெடுக்கப்படுவர் அல்ல, நியமன பதவி தான். அதாவது ஒரு தாலுகா ஆபீஸ்ல இருக்க பியூனு கூட ஜாப் செக்யூரிட்டி உண்டு, கவர்னருக்கு இது கிடையாது. பிரிட்டிஷ் ரெஜிம்ல வேணா கவர்னருக்கு அதிகாரம் இருக்கலாம், இவங்களுக்கு கிடையாது. நம்ம நண்பர் சொல்லும்போது சொன்னாரு நாகாலாந்துல இருந்து கணக்குல வருமானு. நாகாலாந்துல கணக்குல எடுத்துக்கிட்டா தான் இவர் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். நாகாலாந்தில் இவர் கவர்னராக இருக்கிற போது அங்க இருந்த ஆளுங்கட்சி பிஜேபி, காங்கிரஸ் அல்ல அல்லது கம்யூனிஸ்ட் அல்ல. அந்த பிஜேபி ஆட்சியில் இருக்கிறவர்களே இவர் சரியில்லாத மனிதர், கவர்னர் பொறுப்பிலிருந்து விலகி ஏதோ தப்பு தப்பா பேசுறாரு, நம்ம அவர் சொன்ன மாதிரி அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த கூட இல்ல, அப்படி எல்லாம் பேசுறாரு, ஆகவே இவரை அனுப்பணும்னு எதிர்கட்சி, மாணவர் அமைப்பு, எல்லா காங்கிரஸ் உட்பட கம்யூனிஸ்ட் உட்பட எல்லோரும் சேர்ந்து தீர்மானம் போட்டு இவரை வெளியே அனுப்புன்னு சொன்னாங்க. அப்ப எப்படி இருப்பாரு? சில பேருடைய ஜென்ம புத்தி எப்படி மாறாது, அதை போலத்தான் இவருடைய ட்ராக் ரெக்கார்ட் அப்படித்தான் இருக்கு. இவர் இன்னொன்னு சொன்னாங்க, அவர் போய் கல்லூரியில பேசுறதுக்கு என்ன உரிமை இல்லையான்னு கேட்டு, அவருக்கு அது இல்லை வேணாம். கவர்னர் அவர் விருப்பப்படி அரசியல் செய்யணும்னா அவர் ஒரு அரசியல் கட்சியில சேரட்டும், இல்லனா அவரே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கட்டும், அவர் பேசட்டும். கல்வி நிறுவனங்களோடு தொடர்பு இருக்கக்கூடிய வேந்தரா பல கல்லூரிகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பும் அந்த ஆளுநருக்கு தானே சார் இருக்கு. ஆளுநர் பொறுப்புக்கு இருக்குல்ல, வேந்தர் அவர் தானே. எங்க இருக்கக்கூடிய அரசியல் இல்ல, அதை எதை வேணாலும் இருக்கட்டுங்க, அரசியல் இங்க பேசுவதற்கு இருக்கு தார்மீக உரிமை இல்லை. நான் கடந்த காலத்துல சொல்லட்டுமா, இதே தமிழ்நாட்டில் நான் சின்ன வயசுல இருக்கிற போது ஒரு விஷ்ணுராம் மேத்தி, ஜெயசாமராஜ உடையார், பிரகாசம், அவங்களெல்லாம் மக்கள் எவ்வளவு கொண்டாடுனாங்கன்னு எனக்கு தெரியும். அதற்கு பின்னாலே நான் விவரம் தெரிஞ்சதுக்கு பின்னால தமிழ்நாட்டில் பிரபுதாஸ் பட்வாரின்னு ஒருத்தர் வந்தார். அவர் மாதிரி டீ செலவுக்கே பல கோடி ரூபாய் மக்கள் பணத்தை வாங்கல. அந்த கவர்னர் மாளிகைக்கு ஜனாதிபதி வருகிற போது இங்கே நான் காந்தியவாதி, நான் வெஜிடேரியன் சாப்பிடணும், வெளியே போய் சாப்பிடுனார். அதுபோட்டு நிறுத்தல. இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக போராடி வயது முதிர்வின் காரணமாக வயோதிகத்துல அவருக்கு பார்க்கறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுக்காக கிருப்பணாணியை கொண்டு வந்து கவர்னருடைய மாளிகையில வச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தார். இப்படிப்பட்ட மனித புனிதர்கள்லாம் உட்கார்ந்து இருந்த இடம். இங்க உங்க விருப்பம் போல டீ குடிக்கிறதுக்கு கோடிக்கணக்கில் செலவா? நம்ம நண்பர் சுப்பிரமணியன் சொன்னாரு சார், ஆளுநர்களுக்கான அதிகாரத்தை எல்லாம் உருவாக்கியது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் சார். புதுசா என்ன இப்ப அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சுன்றீங்க? இத திரு கனகராஜ் அவர்கள் சொல்றதோ அல்லது டாக்டர் ஆர்கே சொல்றதோ வேற யார் பண்றீங்க? கேட்டு நான் சொல்ல விடுங்க. கவர்னருடைய அதிகாரம் என்பது முன்னால் இருந்தது வேற, எஸ்ஆர் பொம்மை காலத்துக்கு பின்னால் அந்த கேஸுக்கு பின்னால வர்றது வேற. அதுக்கு பின்னால சட்ட ஒழுங்கு பத்தி சொன்னா உடனே நடவடிக்கலாம். ஆர்டிகல் 356 ஆட்சியை கலைக்க முடியும். இப்ப முடியுமா? அதிகாரமே எதுவும் இல்ல கவர்னருக்கு. இன்னொன்னு வேணா நான் வெளிப்படையா சொல்றேன், 91ல கவர்னருக்கு அந்த அதிகாரம் இருக்கிற போதே, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி கலைக்கப்படுகிற போது அன்னைக்கு இருந்த கவர்னர் கையெழுத்து போட்டாரா? போடவே இல்லை. ஆனாலும் கலைக்கப்பட்டது இல்ல. ஆக அதிகாரம் இருக்கிற போதே கவர்னரை தூக்கி ஓரம் போட்டு கருவேப்பிலை கூட போட்டு தான் அந்த முடிவெடுத்தாங்க. இப்போது கவர்னர் பதவி என்பது எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு பதவி. நீங்க இவரை எப்படின்னா நம்ம அதிகாரமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? அமைச்சரவை எடுக்கக்கூடிய முடிவுகளை அவர்கிட்ட கோப்புகள் காத்திருக்கிறது, அவர் கோப்புகளுக்கு கிளியரன்ஸ் கொடுக்கலங்கிறதுனால தான் நின்றுட்டே இருந்துச்சு. அப்ப ஏதோ ஒரு வகையில மறைமுக அதிகாரம் அங்க இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க அவர் இல்ல. அதைத்தான் நான் சொல்றேன், அவர் கொடுக்கணும், கொடுக்கலனா திரும்பி தீர்மானம் போட்டு அனுப்பிச்சுனா போட்டே ஆகணுங்கிறதா சட்டம். இவருக்கு நிரந்தரமா வச்சுக்க முடியாது. சட்டத்துக்கு புறம்பா அவர் செயல்படுறாரு. அதை நாம முதல்ல கருத்துல கொள்ளணும். கவர்னரை பத்தி சொல்றீங்களே, அப்ப அதிமுக ஆட்சியில பண்ண மாதிரி கவர்னரை ட்ரீட் பண்ணுவீங்களா?
டாக்டர் சென்னாரெட்டி என்ன பண்ணாங்க திண்டிவனத்துல 3 மணி நேரம் காரை விட்டு இறங்க முடியலையே. அன்றைக்கு கல்லால் அடிச்சவர்கள் அதுக்கு பின்னால மந்திரியால ஆனாங்களே, கரண்ட்டை கட் பண்ணாங்களே அதிமுக ஆட்சியில, தண்ணீரை கட் பண்ணாங்களே. இன்றைக்கு திமுக ஆட்சியில அதை செய்யலைங்கிறீங்களா? அதிமுக ஆட்சியை போல செய்யணுங்கிறீங்களா? இன்னைக்கு அதிமுக காரங்க போறாங்கன்னா அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ளணும். கடந்த காலத்துல இப்ப கொஞ்ச காலத்துக்கு முன்னால அன்றைக்கு இருந்த கவர்னர் அதிமுக ஆட்சிக்கு எதிராக கருத்துக்களை சொல்லுகிற போது அதை எதிர்த்து அதிமுக முதலமைச்சரும் ஆட்சியாளர்கள் எதிர்த்த நேரத்தில் எதிர்கட்சியில் இருந்த திமுக ஆளுநருடைய நடவடிக்கையை கண்டித்தது. ஆளுநர் சுற்றுப்பயணம் வருகிற போது அவருக்கு எதிராக போராட்டத்தை கூட நடத்தினார்கள். இது ரொம்ப நாகரிகமான அணுகுமுறை, இது உன்னதமான அணுகுமுறை. என்ன காட்டாக்க ஒரு காலத்தில் இந்தியாவுக்கு அமெரிக்காவுடைய ஜனாதிபதி நிக்சன் வந்தார். அப்ப இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர். இந்திரா காந்திக்கும் காமராஜருக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்த நேரம். நிக்சன் வந்து இறங்கின உடனே அவருடைய புரோகிராம் வாங்கி பார்க்கிறார், எல்லாம் பார்த்து முடிச்சிட்டாரு. கடைசியா அவரை பார்க்க எல்லாரும் தயாரா இருந்தாங்க, ஆனால் அவரே பார்க்க ஒருவர் விரும்பினார், அவர்தான் காமராஜ். அதை பிரதமரிடம் சொன்ன உடனே பிரதமர் என்ன வழின்னு தெரியாம மிக நெருங்கிய நட்புள்ள அதிகாரிகளை அழைத்து கொஞ்சம் தயவு செஞ்சு அவர்கிட்ட அதை ஒத்துக்க சொல்லுங்க என்று கேட்டபோது தலைவர் காமராஜ் சொன்னது, நான் அவரை ஏன் பார்க்க வேண்டும்? எங்கள் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அண்ணா அமெரிக்காவுக்கு போகிற போது அவர் பார்க்க விரும்பிய நேரத்தில் அவர் பார்க்க மறுத்து விட்டார், அப்பாயின்மெண்ட் தரல. அவரை நான் ஏன் பார்க்கணும்? அதிகாரிகள் கேட்டாங்க, அவர் வேற கட்சி ஆட்சிகளே நீரவேறச்சு, அவர் எந்த கட்சியா வேணாலும் இருக்கலாம், எனக்கு அவர் முதலமைச்சர். அந்த முதலமைச்சரை மதிக்காதவரை நான் ஏன் மதிக்கணும்? அப்படித்தான் இங்க இருக்கிற அதிமுக பார்க்கணும். முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் வேண்டியவரா வேண்டாதவரா அது வேற. ஓகே, மாநிலத்திற்கு மாநில நலன்ல மாநில உரிமையில அவர் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார் அப்படிங்கிற, அல்லது மாநில அமைச்சரவைக்கு கட்டுப்படுகிறாரா அப்படிங்கிறது முக்கியம்ன்றீங்க. பேசலாம் திரு திருச்சிவேல் சாமி. ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. சட்டத்திற்கு புறம்பாக பில்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணான்னு சொன்னாங்க இல்லையா? நீட் ஆன்டி நீட் பில் வந்து ஹோல்ட் பண்ணார் இல்லையா? பாஸ் பண்ணிட்டார். இப்போ சட்டத்துக்கு உட்பட்டு பாஸ் பண்ணிட்டார். இப்போ எங்க இருக்குது அது? இப்போ ஜனாதிபதி சட்டத்திற்கு புறம்பாக ஹோல்ட் பண்ணிருக்காங்களா? காங்கிரஸ் என்ன பண்ணுது? காங்கிரஸ் என்ன பண்ணுது? அதை எடுத்துட்டு போகணும் இல்லையா? ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது. இப்போ அந்த போராட்டம் என்ன பாச்சு? அதுல ஒரு விஷயம் குறிப்பிட வேண்டியிருக்கு சார். நெவர் எவர்னு சொன்னவர் இன்னைக்கு கையெழுத்து போட வேண்டிய இடத்துல இருக்கிறார், போட்டிருக்கிறார். அதுதான் அவர் இருக்கக்கூடிய அதிகாரத்தினுடைய எல்லைங்கிறாங்க. சொல்லிட்டார் முடியாது, சரி மேல போய் பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப முடியாதுன்னு நிறுத்த முடியலையே அவரால. அது ஓகே, சட்டம் அப்படி சொல்லுது, சட்டம் அப்படிதான் சொல்லுது சார். பொன்முடிக்கு பதவியேற்பு செய்ய முடியாதுன்னு சொன்னார் சார். இதே ஆளுநர் சொன்னார். என்ன நடந்துச்சு? இல்ல உங்களோட நோக்கம் என்ன? ஆன்டி நீட் தமிழ்நாட்டுக்கு வேணும். செந்தில் பாலாஜி விவகாரத்திலே சொன்னார். ஆனால் அதிகாரம் என்பது அவர்கிட்ட இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி கிடையாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவைக்கு ஆட்சிக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பத்தி என்னோட பவுண்டரி வரைக்கும் கான்ஸ்டிடியூஷன் என்ன கொடுத்திருக்கோ அது வரைக்கும் நான் பணி பண்றேன். அது முடிஞ்சிட்டு அப்படின்னா மேல உள்ளவங்க பாத்துப்பாங்க.